Hey fam, welcome back to our channel Exploring Chef World. நான் ஷெஃப் ஹரிகிருஷ்ணன். நான் இந்த சேனல் ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா இன்னும் பலவுக்கு தெரியாது. ஹோட்டல்ஸில் ஷெஃப்ஸ் நாங்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு இன்னும் பலவுக்கு தெரியாது. அதே மாதிரி கேட்ரிங் படிக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறவங்க, அவங்களோட அடிப்படை விஷயங்கள் எதுவுமே சரியாக தெரியாமல், சில பேர் பல பேத்துக்கு தெரியாமல் அவங்க பண்ணுற சில தவறுகள் அவங்களோட லைஃப்பில் வேறு லெவலுக்கு போக முடியாமலவே நின்றுது. ஸோ அவங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் கண்டிப்பாக உபயோகப்படும்னு நான் நினச்சி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு நாலேஜ் விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விஷயமாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன தவறுகள் பண்ணுறனால அவங்க ரெஸ்டாரண்ட்டையே ரன் பண்ண மாட்டுறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க, கேட்ரிங் படிக்கிறவங்க நிறையா பேர் படிக்கிறாங்க. ஸோ அவங்க படிக்கிற காலேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் கரெக்டாக கற்றுக்குறாங்களா? ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் மற்ற எல்லா படிப்புக்கும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபண்டமெண்டல் சிஸ்டத்தில் பண்ணுறாங்க. ஆனால் கேட்ரிங்கிறது பார்த்திங்கன்னா பல பேத்துக்கு இன்னும் ஸோ அப்போ பெற்றவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, படிக்கிறவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு அது சுத்தமாக புதுசு. ஸோ அதே மாதிரி அவங்க கற்றுக்கிறதும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா புதுசுன்றனால அவங்க உண்மையிலேயே நல்லா கற்றுக்குறாங்களா எதுவுமே அந்த மாதிரி சந்தேகம் கிடையாது. அவங்க கடாயை பிடிச்சி ஒரு ஆர்டர் போட்டால் அவங்க பெரிய விஷயம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அடிப்படை விஷயங்களில் இன்னும் பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பதிவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லை கேட்ரிங் படிக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூமின் வகைகள், காளான்கள் வகைகள். காளானில் வகையை படிக்கிறதுக்கு என்ன இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. காளானை பற்றி தெரிஞ்சுக்க நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம். இதில் சில பேருக்கு சந்தேகம் இருக்குது. மஷ்ரூம் வெஜிடேரியனில் வருமா இல்லை நான் வெஜிடேரியனில் வருமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குது. மஷ்ரூம்ன்றது வெஜிடேரியன் கிடையாது, நான் வெஜிடேரியன் கிடையாது. இது ஒரு ஃபங்கஸ், அதாவது எடிபிள் ஃபங்கஸ். காளான்களும் பூஞ்சைகளும் நம்ம தாவரவியல் நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் ஏன் தாவரவியலில் வருது, ஆனால் அது தாவரம் கிடையாது. தாவரத்துக்கும் மஷ்ரூமுக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரொம்ப இல்லை, கொஞ்சம் விஷயம். அதாவது தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை சூரிய ஒளி மூலியமாக செய்துக்கும். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற சொல்கிற ஒரு விஷயமா அது தனக்கு தேவையான உணவை தானே ரெடி பண்ணிக்கும். ஆனால் மஷ்ரூம்களால் அந்த விஷயத்த பண்ண முடியாது. ஏன்னா அது ஈரப்பதமானதில் ஒரு சூரிய உள்ள அது ரொம்ப நேரம் தாங்காது. ஸோ ஈரப்பதமான அந்த நேரத்தில் இடங்களில் தான் அது அதிகமாக, குளிர் பிரதேசங்களில் தான் அது அதிகமாக வளரும். ஓகே, மஷ்ரூமில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது? மஷ்ரூமில் மொத்தம் 4 வகையில் பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா சாஃப்ரோட்ராஃபிக், மெகோரைசல், பாரோசிட்டிக், எண்டோஃபிட்டிக். இந்த 4 வரையில் தான் அந்த எடிபிள் மஷ்ரூம்ஸ் எல்லாமே வருது. ஸோ அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? டைப்ஸ் நிறையா பார்க்கலாம். டைப்ஸ் பார்த்திங்கன்னா கிரிமனாய் மஷ்ரூம், போர்ட்டபெல்லோ மஷ்ரூம், ஷிட்டாக்கி, மெட்டாக்கி, ஆயிஸ்டர், இனோக்கி, பீச் மஷ்ரூம், கிங் ட்ரம்ஃபர்ட், மோரல் மஷ்ரூம், போர்சினோ மஷ்ரூம், ஜுராசியர். இதை உடியன் கூட சொல்லுவாங்க. அதை விட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ட்ரூஃபிள்ஸ். ட்ரூஃபிள்ஸில் பார்த்திங்கன்னா அதை பற்றி ஒரு சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா ட்ரூஃபிள்ஸ் 2 விஷயம் இருக்குது, 2 வெரைட்டிஸ் இருக்குது. அது ஒன்று ஒயிட் ட்ரூஃபிள், இன்னொன்று பிளாக் ட்ரூஃபிள். அதை பார்த்திங்கன்னா ஒன்று இங்கிலீஷ் ட்ரூஃபிள், இன்னொன்று ஃப்ரெஞ்ச் ட்ரூஃபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரூஃபிள் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே மஷ்ரூம்லேயே ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரூஃபிள் தரைக்கடியில் வளரக்கூடிய தன்மை கொண்ட ஒரு மஷ்ரூம். மண்ணுக்கடியில் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா பன்னிகளை மோப்பம் பிடிக்க வச்சு அதை தேடி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு காது மூலமாக எனக்கு கிடைச்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். அதே மாதிரி ஜுடாசியர்ன்றது பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் வுட் இயர். அந்த மஷ்ரூமை பார்க்குறப்போ அப்படியே ஒரு மனித காது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் வுட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுடாசியர்னு கூட சொல்லலாம் அந்த மஷ்ரூமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மஷ்ரூமில் அதிகப்படான மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது. நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. விட்டமின் டி அதிகமாக இருக்கிறனால மோஸ்ட் ஆஃப் த டயட் இதை பரிந்துரை பண்ணுறாங்க. அதே மாதிரி இது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அதனால் இது நம்மளோட ப்ளட் ப்ரெஷருக்கு ரொம்ப கம்மி பண்ணக்கூடிய தன்மை இது அதிகமாக இருக்கிறதுனால தான் மஷ்ரூம் டயட்க்கு பரிந்துரை செய்கிறாங்க. இது என்னுடைய வீடியோ. இதில் நிறையா பேசுகிறது தவறு ஏதாவது பண்ணியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேங்களா? இது படிக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான்.
ஸோ நான் பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாது. ஸோ அவங்களுக்கு தேவையான நாலேஜ் இது மூலிமா கிடைக்கணும் அப்படி ஆசைப்பட்றேன். அதனால தான் அந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டரிங் படிக்கிறாங்க, இல்லை வந்து ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு அனுப்புங்க. இதுக்கப்புறமா போட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் அ லாட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ ஃபுல்லுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.